இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 6ஆம் அதிகாரத்தை 6 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே விசுவாசிகளின் ஒழுக்கம் மற்றும் வேலைக்காரர்களுடைய கடமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் தவறான கள்ள போதகர்கள் மற்றும் மாறுபாடான தர்க்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாக 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் தேவ பக்தியும் மன நிறைவையும் குறித்து படிக்கின்றோம். 4வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் தேவனுடைய மனிதர்களுடைய கடமைகள் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியாக 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை குறித்து படிக்கின்றோம். 6வது பகுதியாக 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் தேவ உபதேசத்தை பாதுகாப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே விசுவாசிகளின் ஒழுக்கம் மற்றும் வேலைக்காரர்களின் கடமை 1-2 வசனங்களிலே தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளான எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்கள் அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இப்படியே போதித்து புத்தி சொல்லு என்று சொல்லுகின்றார். அன்றைய காலகட்டத்திலே அடிமைத்தனம் இருந்ததால் அதை ஆதரிக்கிறார் என்று சொல்லாதபடி அடிமைத்தனத்திற்கு எதிராக பல காரியங்களை அவர் சொல்லியிருந்தாலும் நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியிலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள் என்றும், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அதே போல எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 6-8 வரைக்கும் நாம் படிக்கும்போது மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடைய ஊழியம் செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஊழியம் செய்தாலும் எந்த பணிகளை செய்தாலும் கர்த்தருக்கென்று அவைகளை செய்து நிறைவேற்றுவோமாக. 2வது பகுதியாக 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் தவறான போதகர்கள் மாறுபாடான தர்க்கங்களை குறித்து இந்த பகுதியிலே வரிசைப்படுத்தி இருக்கின்றார். 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 11 விதமான மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருமாப்புள்ளவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், 3 தர்க்கங்களை பண்ணுகிறவர்கள், 4 வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவர்கள், 5வது பொறாமை உடையவர்கள், 6வது சண்டை உடையவர்கள், 7வது தூசணம் செய்கிறவர்கள், 8வது பொல்லாத சமுச்சயங்களை உருவாக்குகிறவர்கள், 9 கெட்ட சிந்தை உள்ளவர்கள், 10 சத்தியமில்லாதவர்கள், 11 மாறுபாடான தர்க்கங்களை உருவாக்குகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இதையே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு என்று சொல்லுகின்றார். நாம் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களுக்கு விலகி இருக்க அழைக்கப்பட்டோம். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறவைகள் போதுமென்ற எண்ணத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். பொருளாசைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். 7வது வசனத்திலே, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்பது பல்வேறு வேத வாக்கியங்கள் நமக்கு ஆணித்தரமாய் கூறுகின்றன. யோபு பக்தன் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே குறிப்பிடும்போது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வரவில்லை. அதே போல இந்த உலகத்திலிருந்து எந்த பொருட்களையும் நாம் கொண்டு போவதும் இல்லை. ஆனபடியினாலே 8வது வசனத்திலே, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் உண்ணவும் உடுக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் எப்படி வாழ வேண்டும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு போதுமானவர். நமக்கு இன்னும் பல்வேறு விதமான பண தேவைகள் இருக்கலாம். அதற்காக நாம் இந்த உலகத்திலே வேலை செய்து, நம்மோடு தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்து, தாராளமாக அவர்களுக்கும் கொடுத்து, கர்த்தருடைய ஊழியத்தையும் நாம் தாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு மாறாக நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை 9வது வசனத்திலே, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நான் எப்படியாவது பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்பவர்களுக்கு இப்படிப்பட்ட கேட்டிலே விழுந்து விடுகிறவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே நாம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மை உள்ள மனிதர்களை ஆண்டவர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். 10வது வசனத்திலே நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் பண ஆசை இல்லாமல் வாழ அழைக்கப்பட்டோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே பண ஆசை உடையவர்களாய் வாழாதபடி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 4வது பகுதியாய் தேவனுடைய மனுஷருடைய கடமையை குறித்து சொல்லும்போது 11ஆம் வசனத்திலிருந்து ஓடு, நாடு, போராடு என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பண ஆசையை விட்டு ஓடு என்றும், நீதியை, தேவபக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை 6 காரியங்களை அடையும்படி நாடு என்றும், விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு என்றும் சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் இப்படி இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பணத்திற்கும் விட்டு ஓட வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு நாட வேண்டும் என்றும், விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு போராட வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ளுகின்றோம்.
2 தீமோத்தேயு 4:7 பவுலப்போஸ்தலர் இப்படி சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் ஓடி நாடி போராடி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 13வது வசனத்திலே, எந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த கற்பனைகளை நாம் அப்படியே கைக்கொள்ளுவோமாக. யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆகவே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளிலே, கற்பனைகளிலே, சத்தியத்திலே நாம் என்றைக்கும் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம். ஆண்டவரை துதிப்பதற்காக 15-16 வசனங்களிலே 8 விதமான தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவர் நித்திய ஆனந்தம் உள்ளவர், முடிவில்லாதவர், ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சாவாமையுள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். இப்படி 8 குணாதிசயங்கள் உள்ள அந்த ஆண்டவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஒவ்வொரு குணாதிசயங்களை குறித்தும் சத்திய வேதத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை தியானித்து நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. 5வது பகுதியாய் ஐஸ்வர்யவான்களுக்கு கட்டளை இடுகின்றார். 17ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் இதை நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதையும், ஐஸ்வர்யத்தை நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நாம் சேமித்து பொக்கிஷமாக வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 19-21 வரைக்கும் ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் பொக்கிஷத்தை, இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கென்றும் அவர் பணிக்கென்றும் கொடுத்து நித்தியத்திலே சேமித்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியே செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. 6வதாக ஆண்டவர் தந்த தேவ உபதேசத்தை பாதுகாப்பதை குறித்து 20-21 வசனங்களிலே படிக்கின்றோம். முக்கியமாக கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. உலகத்திலே பல்வேறு விதமான கொள்கைகள் ஞானமென்று விளங்கத்தக்கதாக இருந்து மனிதர்கள் அதை பின்பற்றி வழி விலகி போனார்கள், விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். இதை நாம் அதிகமாக மேற்கத்திய நாடுகளிலே பார்க்க முடிகின்றது. நீதிமொழிகள் 2:7 சொன்னபடியாய் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்களாய் வாழ்ந்து உலகத்தின் கொள்கைகளுக்கல்ல, ஆண்டவர் வைத்திருக்கின்ற மெய்ஞானத்தை பெற்று அனுபவிப்போமாக. 6வது அதிகாரம் விசுவாசிகளின் ஒழுக்கத்தை குறித்தும் வேலைக்காரர்களுடைய கடமையை குறித்தும் தவறான போதனைகளுக்கு தப்பி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் மனநிறைவோடு தேவபக்தியாய் வாழ வேண்டும் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.